Welcome to my video. In this video, we're going to see about the topic slider. உங்களுக்கு என்னோட டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. தென் அதில் வந்துட்டு ப்ரீமியம் கோர்ஸ் கண்டென்ட்ஸ் வந்துட்டு அதில் அப்டேட் ஆகிருக்கும். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. செக் தட். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ளட்டரில். அந்த அப்ளிகேஷனுக்கு நான் ஸ்லைடர் ஆப்ன்ற நேம் வச்சுருக்கேன். நம்ம எவ்ரி டைம் எப்படி நம்ம ஒரு நியூ பேஜை ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். STF. ஓகே, விச் மீன்ஸ் ஸ்டேட்ஃபுல். இந்த ஸ்டேட்ஃபுல் எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, நம்ம இப்போ பண்ண போகிறது வந்துட்டு ஸ்லைடர் விஜெட். ஸ்லைடர் விஜெட் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு தென்படும். நம்ம அதை மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாறுற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக வந்துட்டு ஸ்லைடர், ரேடியோ பட்டன், ட்ராப் டவுன் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விஜெட்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை கிரியேட் பண்ணுறேன். எங்கெல்லாம் இந்த மை விஜெட்டுன்னு இருக்கோ பேக் ஸ்பேஸ் அமுத்தி அங்க உங்களோட பேஜோட ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு கொடுங்க. பேஜோட நேம் நான் இதுக்கு வந்துட்டு ஸ்லைடர் பேஜ்னு வைக்கிறேன். எவ்ரி பேஜ் ஷுட் ஸ்டார்ட் வித் ஸ்கேஃபோல்ட். ஓகே, தென் இங்க மெட்டீரியல் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜை வந்துட்டு கூப்பிடணும். ஸ்லைடர் பேஜ். ஓகே, ஸோ நான் இதை வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எமுலேட்டர் வந்துட்டு இங்க லிஸ்ட் ஆகலை. வெறும் குரோம், எட்ஜ் அண்ட் விண்டோஸ் தான் இருக்கு. ஸோ இதை கனெக்ட் பண்றதுக்கு ADB கனெக்ட். இது ப்ளூ ஸ்டாக்குக்கு மட்டும்தான். ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா அது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, இதுல செட்டிங்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு IP அட்ரஸ் கிடைக்கும் வித் லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் போர்ட் நம்பர். அந்த நம்பரை வந்துட்டு கொண்டு வந்து இதோ இந்த நம்பர் இதை வந்துட்டு நீங்க டைரக்டா வந்துட்டு இங்க கொடுக்கலாம். ஸோ கனெக்ட் கொடுத்ததுமே வந்துட்டு இந்த ஒன் ஆஃப் தி டிவைஸ்ல அதுவும் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டெர்மினல் நம்மளுக்கு தேவையில்லை. தென் இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணிக்கிறேன். இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இது டோட்டலாக வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடியில் ஸ்லைடர் விஜெட்டை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்லைடரில் வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்துட்டு மேண்டிட்டரியாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு வேல்யூ, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சேஞ்சு. ஓகே, இப்போ வேல்யூ வந்துட்டு நான் 0ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆன் சேஞ்ச். இந்த ஆன் சேஞ்ச் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற அதாவது நம்ம மாத்துற வேல்யூவை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொண்டு வரும் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் மெத்தட். நம்ம எப்பவுமே ஆன் ப்ரெஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஆன் சேஞ்ச் மெத்தடும். பட் இந்த ஆன் சேஞ்ச் மெத்தட் நம்மளுக்காக வேல்யூவை வந்துட்டு கொண்டு வரும். ஓகே, அன்வான்ட் கான்ஸ்ட் கீவேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்லைடர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்லைடரை இப்படி மூவ் பண்றேன்னா என்னால மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்துட்டு எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு ஸ்க்ரீன்ல சேஞ்ச் பண்றதுக்கு நான் பண்ணல. ஸ்டேட் ஃபுல்லா நான் இருக்கேன். பட் நான் செட் ஸ்டேட் யூஸ் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ பட் செட் ஸ்டேட் யூஸ் பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இல்லாம ஒரு வேரியபிளா வந்துட்டு இருக்கணும். இந்த இடத்துல இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இதோட டைப் வந்துட்டு டபுள். ஸோ நம்ம டபுள்ல தான் அசைன் பண்ணணும். இன்டிஜரை கிரியேட் பண்ணி இங்க அசைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டபுள் ஸ்லைடர் வேல்யூ லோவர் கேமல் கேஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்கணும். செகண்ட் வேர்ட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியலி. ஓகே, தென் இந்த ஸ்லைடர் வேல்யூவை இந்த வேல்யூவில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, நோ சேஞ்சஸ். இங்க இருக்கிற 0 இங்க வந்திருக்கு. எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகல. நம்மளால இதை ஆக்சஸும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன பண்ணணும்னா ஸ்லைடர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு
ஆன் சேஞ்சில் எந்த வேல்யூ வருதோ அது இந்த மாதிரி செட் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் நத்திங் வில் ரிஃப்ளெக்ட். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா செட் ஸ்டேட் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். பட் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸை வந்துட்டு நம்மளால ஸ்க்ரீன்ல வந்துட்டு பார்க்க முடியும். அதாவது டீபக் கன்சோல்ல செட் ஸ்டேட் மெத்தட்ல இந்த வேல்யூவை தூக்கி இங்க போட்டுடணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0ல இருந்து 1 வரைக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு இங்க மேக்ஸிமம் அண்ட் மினிமம்னு பிரிப்போம் நம்ம. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ல 0 அண்ட் 1. ஓகே, இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பிரிண்ட் ஸ்லைடர் வேல்யூ. ஸோ நான் இதை மூவ் பண்ண நிறைய பாயிண்ட் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியுதா? அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வேல்யூஸ் 1 வரைக்கும் தான். இல்லை எனக்கு 100 வரைக்கும் வேணும், அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு செட் பண்ணணும். 0ல இருந்தே ஆரம்பிக்கட்டும், பட் மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 100ல முடியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100ல வந்துட்டு முடியும். ஸோ உங்களால அந்த சேஞ்சஸை வந்துட்டு இங்கேயும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தென் இதுக்கப்புறமா இந்த வேல்யூவை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்லைடரை ரேப் வித் காலம்னு கொடுத்தா காலம்குள்ள இந்த ஸ்லைடர் வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே டு கோட். ஓகே, இந்த மாதிரி ரேப் வித் யூஸ் பண்றது மூலமா நம்ம நிறைய டைம் வந்துட்டு சேவ் பண்ணலாம். காலமால ரேப் ஆயாச்சு. ஸோ இதை நான் சேவ் பண்றேன். இட் வில் பி இந்த டாப். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு சென்டருக்கு கொடுத்துட்டோம்னா இட் வில் பி இந்த மிடில். ஓகே, இந்த ஸ்லைடர் கூட இன்னொரு டெக்ஸ்ட் விட்ஜெட்டை நான் இன்க்ளூட் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்லைடர் வேல்யூ இருக்குல்ல இதை பாஸ் பண்றேன். பட் இனிஷியலா வந்துட்டு அது டபுள்ல இருக்கு. ஸோ நம்ம இன்டர்பிளேஷன் பண்ணலாம். இன்டர்பிளேஷன் எப்படி பண்ணணும்னா கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் வாட் எவர், டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிள்குள்ள வந்துட்டு இந்த ஸ்லைடர் வேல்யூ, தென் அட் லாஸ்ட் கமா டு செப்பரேட் விட்ஜெட்ஸ். ஸோ உங்களால இங்க பார்க்க முடியும். ஒருவேளை இது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லார்ஜரா தெரியணும் அப்படின்னா ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். 4 இல்ல 1 வாட் எவர். ஓகே, பட் இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பார்த்துருப்போம். அதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்டர்புலேஷன்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறதுனால இந்த கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். டாட் டு ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ்டு. ஓகே, இந்த ஃபிக்ஸ்டுல 0ன்னு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா எந்த வேல்யூமே வராது. 1ன்னு செட் பண்ணீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 வேல்யூஸ் வர்றதுக்கு 2. இந்த மாதிரி கேசஸை எங்க யூஸ் பண்ணுவோம்னா எங்க நம்ம ருபீஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எனக்கு இப்போதைக்கு ஒரு வேல்யூ கிடைச்சா போதும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 2 இன்டீஜர் அப்படின்னு நீங்க மாத்துனீங்கன்னா அந்த பாயிண்ட் வேல்யூ வந்துட்டு வராது. லெட் மீ டெல் யூ. கொட்டேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுறதுக்கு மொத்தமா செலக்ட் பண்ணி கொட்டேஷன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா வந்துட்டு செலக்ட் ஆகும். பிளஸ் டாலர் சிம்பிள், இதுதான் இன்டர்பிளேஷன் சொல்றோம். இந்த இடத்துல இந்த டபுளை 2 இன்டா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட் அப்பயே உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த 2 ways டு ஒர்க் வித் டபுள் வேல்யூஸ். ஸோ நம்ம இங்க சேஞ்ச் பண்ண நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் 100 வரைக்கும். இதுல மினிமம் வேல்யூ நம்ம செட் பண்ண முடியும். ஓகே, மேக்ஸிமம் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி மினிமம் வந்துட்டு நான் ஒரு 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இது 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம மினிமம் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கு மேலதான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்லைடர் வேல்யூவை கொடுக்கணும். ஓகே, ஸ்லைடர் வேல்யூ வந்துட்டு நான் ஒரு 11ன்னு கொடுக்குறேன். பிகாஸ் இல்ல 10ன்னு கூட கொடுக்கலாம். பிகாஸ் இந்த மினிமம் வேல்யூ தான் வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூவா இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்க வேல்யூஸ் நம்ம ஆக்சுவல் வேல்யூவா வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் இதை ரன் பண்றேன். ஸோ இதை ஸ்வைப் பண்ணும்போது தெரியும்
ட்ராக் பண்ணும்போது 10ல தான் வந்து நிக்கும். 10க்கு முன்னாடி போகாது. அதாவது 9, 8 அந்த மாரி நம்பர்ஸ்க்கு போகாது. 10 தான் வந்துட்டு லாஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர். 100 வந்துட்டு அதோட லாஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் ஆக்டிவ் கலர். ஆக்டிவ் கலரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு என்னன்னா, நம்ம எவ்வளோ தூரம் அதை ட்ராக் பண்ணியிருக்கோமோ, இந்த லைனோட கலர் தான் வந்துட்டு ஆக்டிவ் கலர்னு நம்ம சொல்றோம். அதாவது ட்ராக் கலர் டாட் ஆம்பர். இந்த மாதிரி செட் பண்ணும்போது இந்த ஃபுல் கலருமே வந்துட்டு எனக்கு ஆம்பர்ல வந்துட்டு வரும். அதாவது எல்லோ கலர்ல வந்துட்டு வரும். இன்ஆக்டிவ் கலர். இன்ஆக்டிவ் கலர் வந்துட்டு இப்போதைக்கு எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்கு. இத வந்துட்டு என்னால சேஞ்ச் பண்ண முடியும். டாட் பிளாக். ஸோ ரிமைனிங் கலர் இன்ஆக்டிவா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பிளாக்ல இருக்கும். இல்ல இந்த பிளாக்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அது ஒரு லைட் பிளாக்ல இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த பிளாக் பக்கத்துல வித் ஒபாசிட்டி செட் பண்ணி 0 to 1 வரைக்கும் தான் இந்த ஒபாசிட்டி வேல்யூ வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, அதுல வந்துட்டு நீங்க 0.5ன்னு செட் பண்ணீங்கன்னா, அது ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு கொடுக்கும் இந்த ஒபாசிட்டி. ஓகே, ஆக்சுவல் பிளாக் இல்லாம ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். தென் தம் கலர். தம் கலர்ன்றது நடுவுல இருக்க இந்த ஒரு சர்க்கிள். ஓகே, தம் கலர் கலர்ஸ் டாட் ப்ளூ வாட் எவர் யூ விஷ். ஸோ இந்த கலர் வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது வந்துட்டு டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஒரு 10ஆ நான் பிரிக்கிறேன். இருக்கிற வேல்யூவை அது வந்து 10ஆ பிரிக்கும். 10ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ். ஒருவேளை இது 0ல இருந்து இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம இந்த டிவிஷனை பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10ஆ பிரியுது, 19 அந்த மாதிரி பிரியுது. பிகாஸ் இது வந்து 10ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறதுனால 90 வேல்யூஸ் வந்துட்டு அது பிரிச்சு காமிக்குது. அந்த மாதிரி இல்லாம இந்த வேல்யூவை நான் 0ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 10, 20, 30 இந்த மாதிரி தான் வந்துட்டு மூவ் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் டிவைடர்ஸ்ல நம்ம நடுவுல எந்த வேல்யூமே வந்துட்டு பாயிண்ட் பண்ண முடியாது. நம்ம பாயிண்ட் பண்றது வந்து அந்த டிவைடரை தான் வந்துட்டு போய் சேரும். நடுவுல இந்த 31, 35 அந்த மாதிரி வேல்யூஸ் நம்மளால கொண்டு வர முடியாது டிவைடர் நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஓகே, இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த மினிமம் வந்துட்டு நான் 5, மேக்ஸிமம் வந்துட்டு நான் 5ன்னு கொடுத்துடுறேன். அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு கொடுத்துடுறேன். மினிமம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த டைம்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டிவிஷன் இருக்குல்ல, இந்த டிவிஷனை வந்துட்டு நான் ஒரு 5ஆ வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, அகைன் ஐம் ரன்னிங் திஸ். ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0ல இருந்து 5 வரைக்கும் நான் எதை கிளிக் பண்ணாலுமே வந்துட்டு 1, 2, 3, 4, 5. இது எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ரேட்டிங் வந்துட்டு ரேட்டிங் சிஸ்டமா நான் உருவாக்குறேன். ஓகேவா, இங்க நான் வந்துட்டு இன்டர்போலேஷன் பண்றேன். ரேட்டிங் இஸ் 2. ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லைடர் யூஸ் பண்ணி நம்மளால ரேட் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ரேட்டிங் சிஸ்டம் நான் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு கண்டெய்னர் வந்துட்டு கிரியேட் பண்றேன். கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நான் செட் பண்றேன். ஹைட் வந்துட்டு ஒரு 200 அண்ட் வித் வந்துட்டு ஒரு 200. ஓகே, தென் இதோட கலர். இந்த கலர் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். RGBA, நார்மல் கலர், அப்புறமா வந்துட்டு எக்ஸா கோட் கொடுக்கறது. இதுல நான் என்ன பண்றேன்னா, RGBA வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். கலர் டாட் RGB, ARGB. இது வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியை குறிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் 255, 255, 255 and 255. ஓகே, ஒயிட் கலர். அண்ட் இதுக்குன்ற ஒரு பார்டர் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். பாக்ஸ் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி டெக்கரேஷன். டெக்கரேஷன் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கலர் வந்துட்டு நம்ம கொடுக்க கூடாது வெளியில. ஸோ இந்த கலர் ப்ராப்பர்ட்டியை அப்படியே வந்துட்டு நான் கட் பண்றேன். ஓகே, பாக்ஸ் டெக்கரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்டர் செட் பண்ணலாம்.
border, border all, which means all side, color, colors dot gray. Okay. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு சிம்பிள் பாக்ஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஓகே, தென் இதுக்குள்ள வந்துட்டு நம்ம கலர் செட் பண்ணலாம். பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள அந்த கலரை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இன்டீஜர் தான். இன்டீஜர் A, இன்டீஜர் B, இன்டீஜர் C. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் ஆனா நம்ம வாங்குற வேல்யூ ஸ்லைடர்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு டபுள் வேல்யூ. ஓகே, இதுல கான்சியஸ்னஸ் இருக்கணும். தென் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வாங்குற ஸ்லைடர் வேல்யூவை இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம ஸ்லைடர் வேல்யூ வந்துட்டு கொடுக்கலாம். ஸ்லைடர் வேல்யூ டாட் டு இன்டீஜர். ஓகே, தென் அதே மாதிரி இந்த 3 பிளேஸ்லயும் வந்துட்டு நான் பாஸ் பண்றேன். அன்வான்ட் கான்ஸ்ட் கீவேர்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இனிஷியலா வந்துட்டு அது 0வா இருக்கிறதுனால நம்மளுக்கு பிளாக் கிடைக்கும். 0,0,0 பிளாக். ஓகே, எவ்ரி டைம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துட்டு மாறுதில்ல. மாறும் போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் பாக்ஸ் கலரும் வந்துட்டு மாறும் அக்கார்டிங் டு தி ஸ்லைடர் வேல்யூ. பட் நம்ம இப்போதைக்கு நம்ம 5 தான் செட் பண்ணியிருக்கோம். பட் டோட்டல் வேல்யூ வந்துட்டு 255 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ 255 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வேல்யூ. இது ரன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இதை மூவ் பண்ணலாம். ஸோ தட் உங்களால கலரை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? அதாவது பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு மாறுது. ஓகே, பட் இந்த மாதிரி இல்லாம எனக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வேணும். ஓகே, ரெட் வேணும், ப்ளூ வேணும், பிளாக் வேணும். அந்த மாதிரி எனக்கு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வரணும்னா, பிகாஸ் இது எதனால இந்த மாதிரி பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு மாறுதுன்னா, நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ். இங்க வந்துட்டு RGBA அதாவது ரெட், ப்ளூ, கிரீன் இந்த மூணுத்துலயுமே வந்துட்டு நம்ம ஒரே வேல்யூவை பாஸ் பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு ரேண்டமா வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ற ஒரு டைஸ் ஆப் வந்துட்டு பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரேண்டம் டாட் நெக்ஸ்ட் இன்ட் இந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்துட்டு நம்ம செட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு. ஓகே, தென் இதே ரேண்டம் நம்பரை மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துருங்க. இது என்ன பண்ணும்னா நம்ம ஸ்லைட் பண்ற வேல்யூவை வந்துட்டு அதோட மேக்ஸிமம் வேல்யூவா கன்சிடர் பண்ணி ரேண்டம் நம்பர் அதுக்குள்ள வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கும் நான் பாஸ் பண்றேன். ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி ஸோ பர்ஃபெக்ட். ஓகே, தென் எவ்ரி டைம் நான் இதை ஸ்வைப் பண்ணும்போது ஐ வில் கெட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் திங் வி கேன் டூ வித் ஸ்லைடர். கலர் மாத்துறது அண்ட் இமேஜஸையும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் டிவிஷன்ஸ்ல கொடுத்து. இப்போ நம்ம அமேசான் பார்த்தோம்னா தெரியும், அதுல வந்துட்டு கெரோசல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் நம்ம வியூ பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம ஸ்லைடர்லயே அச்சீவ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் டிவிஷன். டிவிஷன்ல நம்ம ஏற்கனவே ரேட்டிங்க்கு செட் பண்ண மாதிரி ஒரு 5 வேல்யூஸை வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 இமேஜஸை வந்துட்டு ஆசிட்ஸ்ல வச்சுக்கோங்க. தென் இங்க இந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிட்டு இங்க இமேஜ் விட்ஜெட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி தென் இந்த வேல்யூ மாறும்போது அந்த இமேஜும் மாறணும். அதை எப்படி நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ல வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன்றத டைஸ் ஆப் அந்த வீடியோ வந்து பார்த்து கத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல நீங்க இமேஜை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஸ்லைடர் மூலயமா அந்த இமேஜை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டோட்டல் ஸ்லைடர் வீடியோ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூ கேன் ஜாயின் மை மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். தேங்க்யூ. கீப் ப்ராக்டிசிங் அண்ட் I hope beginner contents எல்லாமே வந்துட்டு I will put on YouTube. But industry related working methodology வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னா you can join my mentorship.